அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் தாவேகா கட்சி கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 41 ஆயிருக்கு. கரூருக்கே களத்துக்கு சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரில் கள ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டுருக்க ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்மளுடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரபு. 41 எட்டியிருக்கு பலி எண்ணிக்கை. இந்த இடத்துல இப்போ முதல்வர் கூட வீடியோ வெளியிட்டிருக்காரு, வதந்தியை பரப்பாதீங்க, பொய் செய்தியை பரப்பாதீங்கன்ட்டு. ஆனால் நிறைய கான்ஸ்பிரசி தேரி ஒரு பக்கம் பரவிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள், இன்னொரு பக்கம் இதற்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அது எப்படி மற்ற இடங்கள்லாம் நடக்கும்போது கரூரில் மட்டும் இந்த மாதிரி அசம்பவம் எப்படி ஏற்படும், அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த 5 நிமிஷத்தில் அடுத்த 5 நிமிஷத்தில் எப்படி செந்தில் பாலாஜி அங்கே வந்தார் அப்படின்ட்டு. அதே போல் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர், அவர் இப்போ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீங்கள் களத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன நடந்துச்சு, தவிர்த்திருக்கலாமா? இது முதல்ல கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கு ஆழ்ந்த இரங்கல் தாண்டி ஒரு சமூகமாக நம்ம இந்த இடத்துல தவறி இருக்கோம். ஒரு கூட்டம் கூடுதுன்னா அதற்கான வரைமுறைகளை நெறிமுறைகளை நம்ம வகுத்திருக்கணும். ஒரு சமூகமாகவே நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். அதற்கான ஒரு கூட்டு பொறுப்பும் நமக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இது யாரோட தப்பு? இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது? இது கரூரில் ஆரம்பிச்சதா அப்படின்னா கரூரில் ஆரம்பிக்கல. தாவேகா மேலே தப்பா, காவல்துறை மேலே தப்பா? இதோட ஆர்கனைசர்ஸ் தாவேகா தான். அவங்க 3 to 10 பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக தாவேகா ஃபவுல் பிளேயிங் திஸ் கேம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 to 10 பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. 12 மணிக்கு விஜய் பேசுகிறான்னு ட்விட்டரில் எதுக்கு போடணும்? 3 மணி தானே பெர்மிஷன் வாங்கினீங்க, 12 மணி எதுக்கு போட்டீங்க? 12 மணிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா மக்கள் அங்கே எப்போ கூட ஆரம்பிப்பாங்க? அவங்க 10 மணிலேருந்தே இருப்பாங்க. 9 காலைல 8-9 மணிலேருந்தே கரூரில் மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. 12 மணிக்கு நீங்கள் போட்டது. இன்னொன்று, நாமக்கல் 8:45 பேசுவாருன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அவர் 8:45 தான் இங்கேருந்து ஃப்ளைட்டே ஏறாரு. 8:45 ஃப்ளைட் ஏறி திருச்சி போய் திருச்சிலேருந்து நாமக்கல் போக 2 மணி நேரம் ஆகும் பை ரோடு. 2 மணி நேரம்ன்றது நார்மலாக போகிற ஒரு வண்டிக்கு. உங்கள் வண்டி 2 மணி நேரத்தில் போகாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லா கலாட்டாவையும் பண்ணிட்டு தான் போவீங்க, எல்லா சேட்டையும் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்பாட்டுக்கு போவீங்க. உங்களை ஸ்பாட்டுக்கு போகலாம் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்களே ஸ்பாட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்றைக்கி நாமக்கல் போலீஸ் போட்ட எஃப்ஐஆரில் அதான் இருக்குது. திட்டமிட்டு நீங்களே தாமதமாக தான் அங்கே போவீங்க. அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கணும்? 5 மணி இங்கேருந்து கிளம்பியிருக்கணுமா இல்லையா? 8:45 நாமக்கல்லில் பேசுவீங்கிறதுக்கு 8:45 தான் சென்னையிலேருந்து கிளம்புவோம் அப்படின்னா உங்கள் சோகால்டு தொண்டர்களை விஜய் என்னவா நினைக்கிறாரு? நான் எப்போ போனாலும் அவன் நின்று பார்ப்பான், நின்று சாப்பிட்டுன்னு தானே அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு வெதர் ஃபார்காஸ்டிங் தெரியும், எவ்வளோ வெயில் அடிக்கும்னு தெரியும். நீ அங்கே போகிற யாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதில்ல, தண்ணி கொடுக்கறதில்ல. மற்ற கட்சி கூட்டங்கள்லாம் அந்த ஒரு பேக்காக கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு பையில போட்டு ஆர்கனைஸ்டு இதுக்கு பொதுக்கூட்டங்களுக்கு கொடுப்பாங்க. மற்ற கட்சிகளினுடைய இந்த மாதிரியான தெரு பிரச்சாரம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அவங்க யார் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல பேசுகிறாரு, அதுக்கு தொண்டர்கள் போகிறாங்கன்னா ஒரு 10 பேர் ஒரு கிளை செயலாளரோட கண்ட்ரோலில் போவாங்க. அந்த கிளை செயலாளர் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பார்த்துருப்பார். நீங்கள் இது ஆர்கனைஸ்டு க்ரௌடா, இது அன்ஆர்கனைஸ்ட், ஏடிஜிபி ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி அன்ரோல்டு க்ரௌடு, இது ஒரு ஒழுங்கமைக்குள்ளே வராத ஒரு க்ரௌடு இது. நீங்கள் அதை பண்ணலைல்ல, அப்போ அவன் எவ்வளோ நேரம் ரோட்டில் நிற்கிறது? நீங்கள் தொண்டனை என்னவா மதிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. உங்கள் தொண்டர்கள் மேலே உங்களுக்கு துளி கூட மரியாதை கிடையாது. அவனை நீங்கள் ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. 3 மணிக்கு போகிறேன், 3 மணிக்கு போகிறோம், பேச போகிறோன்னு பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கிட்டு 12 மணிக்கு அவர் அங்கே பேசுவாருன்னு சொல்லிட்டு யாரோ லேமன் சொல்லலை, 3வது 4வது ஆள் சொல்லலை. உங்கள் கட்சியினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் போடுறீங்க 12 மணிக்கு விஜய் அங்கே பேசுகிறாருன்னு. அவன் 8 மணிக்கு அங்கே போக தான் செய்வான். 8 மணிக்கு போகிறவன் நீங்கள் ராத்திரி 7 மணிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா 11 மணி நேரம் அங்கே நின்றவனுக்கு 2 மணி நேரம் ஒரு இடத்துல நின்னாலே நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். 11 மணி நேரம் அவனை நீங்கள் நிற்க வச்சிருக்கீங்க. ஆச்சா, போகிறீங்க, லேட்டாக போகிறீங்க. அடுத்து காவல்துறை நிபந்தனை எதுக்கு போடுறாங்க? காவல்துறை நிபந்தனை எதுக்கு போடுறாங்க? அந்த இடத்துல இந்த மாதிரி இளவுலாம் விழுந்துடக்கூடாதுன்னு தானே காவல்துறை கண்டிஷன் போடுது. நீங்கள் இந்த கண்டிஷனை என்ன சொன்னீங்க? என்னை ஒடுக்குகிறார்கள், என்னை பார்த்து பயப்படுறீங்களா? இது எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. ஆனால் உங்களோட க்ரௌடு என்ன க்ரௌடு? தொண்டர்களை தவறாக வழி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலப்பாடாக அடிச்சுக்கிட்டது இப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுன்னா. காவல்துறையினுடைய எல்லா நிபந்தனைகளும் நம்மளை ஒடுக்குறதுக்கானதுன்னு நாகப்பட்டினத்தில் நின்று அவர் பேசுகிறார். அடுத்த சனிக்கிழமை இது நடந்திருக்கு. மரத்தில் ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாத, உயரமான இடத்துல ஏறாதுன்னு காவல்துறை கண்டிஷன் போடுது. அந்த கண்டிஷன் ஒன்றை ஒடுக்கிறதுக்கானதுன்னா புதுசாக இப்போ தான் அரசியல் கூட்டத்துக்கு வர்ற ஏர்லி 20s இருக்கிற டீனேஜில் இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுவான்? பட் அது அவர் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அது யார் தப்பு? அவர் சொன்னாரா? ஏறாதீங்கன்னு சொன்னாரா? எங்கேயாவது பெரம்பலூர்ல அந்த அரியலூர் பேசும்போது ஒரு இடத்துல சொன்னார், தம்பி இறங்குப்பான்னு சொன்னாரா? அடுத்த தடவை என்ன சொல்லியிருக்கணும்? பெரம்பலூர்ல ஒருத்தர் ஏறினாரு மேலே, அரியலூர்ல ஒருத்தர் ஏறினாரு, காவல்துறை கண்டிஷன் போடுறாங்க, நம்ம நல்லதுக்கு போடுறாங்க, மரத்தில் ஏறாதீங்க, உயரமான இடத்துல ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்.
காவல்துறை இது கண்டிஷன் போட்டு என்ன ஒடுக்க பார்க்குறீங்களான்னு சொன்னால் அப்போ நம்ம தலைவரை ஒடுக்கிறதுக்கு தான் அந்த கண்டிஷன்லாம் போடுறாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம இன்னும் உயரமான இடத்துல ஏறி நிற்பான். கரூரில் ஏறி நின்று டிரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணலாம் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வருது? நீங்கள் உங்கள் தொண்டர்களை வந்து தப்பாக வழி நடத்துவீங்க. அடுத்து இத்தனை ஊரில் நடந்துச்சு, ஏதாவது நடந்துச்சா? இந்த ஊரில் மட்டும் ஏன் நடக்குது? நான் ஹெல்மெட் போடாமல் தான் போவேன், ஆனால் கீழே விழுந்தா என் தலையில் அடிபடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அபத்தம் கூட கிடையாது, அயோக்கியத்தனம். அதுதான் இது. இத்தனை ஊரில் நாங்கள் பண்ணோம், இத்தனை ஊரில் நாங்கள் வந்து சேட்டை பண்ணிருந்தோம், இத்தனை ஊரில் வந்து குரங்கு மாதிரி அங்கங்கேயும் தாவிட்டு இருந்தோம், இத்தனை ஊரில் வந்து நாங்கள் காவல்துறையோட எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறணும், அங்கெல்லாம் எதுவும் நடக்கல, இங்கே மட்டும் எப்படி நடக்கலாம் அப்படின்னா நடக்க தான் செய்யும். ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனால் மண்டையில் அடிபட தான் செய்யும். நான் ஹெல்மெட்லாம் போட மாட்டேன், நான் கீழே விழுந்தா என் தலையில் அடிபடக்கூடாதுன்னா இந்த இடத்துல ஏடிஜிபி அவருடைய ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த எஃப்ஐஆர்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது, கண்ட்ரோல் மீறி போகுது அப்படின்ற தகவல் வந்து முன்கூட்டியே வந்து புசி ஆனந்தர் அவர்களும் தெரிவிக்கப்பட்டது, நிர்வாகிகள் அவர்களும் தெரிவிக்கப்பட்டது. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தவிர்த்திருக்கலாம். ஆனால் அதையும் மீறி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அங்கே அசம்பாவியம் நடக்க போகுதுன்ட்டு முன்கூட்டியே அவங்ககிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம், ஆனால் அவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க எதையுமே கேட்கல. திருச்சி, அரியலூர், பெரம்பலூரில் பேசலை. நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் எங்கேயுமே எதையுமே அவங்க கேட்கவே கிடையாது. சொன்ன டைமுக்கும் வரல, எதையுமே அவங்க பண்ணல. இப்போ 8:45 ஒரு தலைவர் ஒரு இடத்துல பேசுவாருன்னா அவர் 8:45 அங்க போகாததை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பல தலைவர்களுடைய பிரச்சார கூட்டங்களை கவர் பண்ணியிருக்கேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி பல தலைவர்களுடைய பிரச்சார கூட்டங்களை நான் பார்த்திருக்கேன். விஜயகாந்த் தான் எங்க ஊருக்கு வந்து 10 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு வந்தார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் 10 மணிக்கு தான் சென்னையில இருந்து கிளம்புனாருன்னா அது தப்புல. நீங்க 8:45 பேசுவீங்கன்னா 8:45 எப்படி இங்க இருந்து கிளம்ப முடியும்? 8:45 அவங்க போகாது பிரச்சனை இல்லை. 8:45 இங்க இருந்து கிளம்பி 3 மணிக்கு நீங்க எங்க போவீங்க? அதுக்கு அடுத்து நீங்க போற ஊருக்கு வந்து நைட் 7:10 தான் போவீங்கன்னா காலையில இருந்து நிக்கிறவன் என்ன ஆகும்? அதுக்கு அப்டேட்ஸ் ஆச்சு நீங்க கொடுத்துக்கணும். தாமதம் ஆகுது, யாருக்காவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆச்சு பாஸ் பண்ணிடணும். தாமதம், திட்டமிடப்பட்ட தாமதம். ஏன்னா உங்களுக்கு க்ரௌடை காட்டணும். எனக்காக நீங்க எல்லாரும் காத்திருக்கணும். கரூர்ல வந்து இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல, நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல. நீங்க எந்த இடத்த கேட்டீங்க? அந்த ரவுண்டானா பகுதி ஒன்று. அந்த ரவுண்டானா பகுதி நம்ம ஆட்கள் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்ஜினியர் வச்சு அளவு எடுத்தாங்க, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தது, இத்தனை பேர் நிற்க முடியும் அப்படின்னு. இன்ஜினியர் வச்சு அளவு எடுத்து அத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், நான் இல்லைன்னா சொல்லலை. நம்ம செக்ரட்டரியேட்டில் போனோம்னா நம்ம கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் பண்ணுற இடம் இருக்கும்ல, அந்த பைக்கு கார்லாம் எடுத்துகிட்டு அளந்தோன்னா கொஞ்சம் இடம் வரும். இவ்வளோ இடம் இருக்குது, நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம், நாங்கள் போய் கிரிக்கெட் விளையாட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இந்த இடமும். அவங்க கேட்குற ரவுண்டானாவிலேருந்து இடது பக்கம் வந்து அமராவதி ஆற்று பாலம் இருக்குது, வலது பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது. நீங்கள் இந்த கூட்டம் அந்த பாலத்தில் கூடி பாலத்துலேருந்து விழுந்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக டெத் கவுண்ட் போயிருக்கும். இதுக்கு அடுத்து அந்த உழவர் சந்தை மைதானன்ற ஒரு இடம் வந்துச்சு இல்லையா, உண்மையாகவே அந்த இடத்த வந்து அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டவரை வந்து எனக்கு பார்க்கணுன்னு இருக்கு. இந்த வேலுச்சாமிபுரத்தில் இருக்கிற ரோட்டினோட பாதி தான் இருக்குங்க, அது மார்க்கெட், அது 2 பக்கமும் கடை, பாதி தான் இருக்குது. விஜயோடைய பஸ்ஸை கொண்டு போய் நிப்பாட்டினாலே ரோடு மறைஞ்சிரும். நீங்கள் அப்படி ஒரு இடத்துல கேட்டிருக்கீங்க. இந்த இடம் இல்லாமல், வேலுச்சாமிபுரம் இல்லாமல் மற்ற 2 இடமும் கொடுத்துருந்தா இதை விட மோசமாக, ரொம்ப 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 மோசமான பிரச்சனைகள் வந்து அங்கே நடந்திருக்கும். டெத் கவுண்ட் வந்து இன்னும் அதிகமாயிருக்கும். ஏன் வந்து இது நடந்துச்சு? ஆமாம், நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். வேலுச்சாமிபுரத்தில் வந்து ஒரு க்ரௌடு நிற்கிது. இவர் வந்து வேலாயுதம் பாளையம்ன்ற ஒரு இடத்துல வந்து இவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கும் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இவர் ஒரு இடத்துல பஸ்ஸில் மேலே வந்து கை காட்டி திருப்பி உள்ளே போனார் இல்லையா, அங்கே இருந்த க்ரௌடும் மொத்தமாக வந்திருக்கு பின்னாடியே. வழக்கமாக அவர் போகும்போது அந்த கூட்டமே அந்த மொத்த க்ரௌடும் அப்படியே வந்திருக்கு. வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வேலுச்சாமிபுரத்துலேருந்து ஒரு 100-200 மீட்டருக்கு முன்னாடி, அதாவது அந்த பைபாஸ்லேருந்து வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு 100-200 மீட்டருக்கு முன்னாடி ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் கிட்ட போகும்போது இவர் லைட் ஆஃப் பண்ணியிருக்காரு. வண்டியோட லைட்டை ஆஃப் பண்ணியிருக்காரு. உள்ள விஜயை யாருமே பார்க்கல. யாருமே வந்து விஜய் வந்து அவங்க பார்க்கவே இல்லை. அங்கே வந்தவங்களாம் எதுக்கு வந்தாங்க? விஜயோடைய சொற்பொழிவை கேட்க வந்தாங்களா? பார்க்க. அவர் எல்லா ஊர்லேயும் ஒன்று தானே பேசுகிறார், அதை கேட்க வந்தாங்க, விஜய் பார்க்க தானே வந்தாங்க. விஜய் அங்கே பார்க்க முடியல. நீங்கள் இருந்த க்ரௌடு பூரா மொத்தமாக அங்கே போயிருக்கு. ஏற்கனவே அங்கே ஃப்ளோட்டிங் க்ரௌடு, நம்ம அந்த விஷுவல் நமக்கு பார்த்தப்பே தெரிஞ்சது, அலையா அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. இந்த மொத்த க்ரௌடும் அங்கே போய் மொத்தமாக போய் சேர்ந்துருக்கு. இதுக்கு அடுத்ததுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, ஒரு கடந்த 1 மாதம் 2 மாதமாகவே வந்து ஆம்புலன்ஸுக்கு எதிரான ஒரு நரேஷன் இங்கே செட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது பெரிய பெரிய ரோலை இங்கே ப்ளே பண்ணியிருக்கு. ஆம்புலன்ஸ் இங்கே இருந்து அடிபட்டவங்களை ஏற்றிட்டு போன ஆம்புலன்ஸை தாவேகா தொண்டர்கள் மறித்து அடிச்சிருக்காங்க. நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பேட்டி பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். ஒரு 2 தாவேகா பெண் தொண்டர்கள் அங்கே தலைவர் பேசிட்டு தான் இருக்காரு, ஆனால் இங்கே பாருங்க கூர்க்கா முருக்கா ஆம்புலன்ஸ் சைரன் போட்டு சும்மா டிஸ்டர்ப் எல்லாமே அங்கேருந்து அவங்களை தூக்கிட்டு போன ஆம்புலன்ஸ். அவங்க சொன்னாங்க இல்லையா, 4 பேர் அது ஆம்புலன்ஸை மறித்து ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அடிச்சிருக்காங்க, ஓப்பன் பண்ணி உள்ள ஆள் இருக்கான்னு பார்த்துருக்காங்க. எல்லாமே அங்கே ஃபெயிண்ட் ஆனவங்களை தூக்கிட்டு போனது. தலைவர்கள் வந்து பொறுப்பாக பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். நீங்கள் பொறுப்பாக பேசுங்க, ஏன்னா அது அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தான் செய்வான், தொண்டன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான். நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் தொண்டன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான். நீங்கள் வந்து ஒரு ரசிகர் மன்ற ரசிக மனோபாவம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவில் ஒழுங்கின்மையினுடைய அடையாளமாக தான் வந்து தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதோடைய ரொம்ப ஒஸ்டான வெர்ஷனாக வந்து
தாவேகா கூட்டங்கள் மாறி போயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து இந்த மீடியா ஹைப்புன்னு ஒன்று இருக்குது. வேறு எந்த கட்சி தலைவர்களுக்கு வந்து இந்த காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு ட்ராக் பண்ணுறாங்க. அது வந்து விஜயோட ஃப்ளைட் வந்து இத்தனை பேர் ட்ராக் பண்ணுறாங்க, அது ஒரு செய்தியாக போடுறாங்க. வழக்கமாக இதெல்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஏதாவது முக்கியமான கேஸுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நீதிபதி வீட்டிலேருந்து புறப்பட்டு விட்டார், அவர் கார் வந்து கேட்டை தாண்டிடுச்சு. ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கவிதை ஒன்று இருக்கும், துயில் எழுந்து விட்டார் நீதிபதி, வாக்கிங் புறப்பட்டு விட்டார் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. அதே மாதிரி வந்து ஒரு முக்கியமான கேஸுக்கு பண்ணுவாங்க. இப்போ விஜய்க்கு வந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த விஜய்க்கு போடுற கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, விஜய் வந்து எனக்கு கூட்டத்துக்கு மட்டும் கண்டிஷன் போடுறாங்கன்னு சொன்னப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்று வந்துச்சு, பிரதமர் மோடியோடைய கூட்டத்துக்கும் நான் கண்டிஷன் போட்டுருவோம். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம், அது நியூஸும் ஆகாது, அந்த கட்சியும் அதை பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸுக்கு தெரியும் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா கண்டிஷன் போட தான் செய்வாங்கன்றது வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் அது நார்மல், அது எல்லா கட்சி கூட்டத்துக்கும் போடுற கண்டிஷன்ஸ். விஜய்க்கு மட்டுமே பண்ற அப்நார்மலா வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணதும், விஜயை பார்த்து இவங்க பயந்துட்டாங்கன்ற ஒரு நரேஷனை செட் பண்ணதுக்கும் இங்க இருக்கிற நிறைய ஊடகவியலாளர்களுக்கு பெரிய அளவிலான பங்கு இருக்கு. கரூர் ஜிஹெச்சுக்கு வந்து டெப்டி சிஎம் வர்றாரு, அவர்கிட்ட வந்து நான் கேட்குறேன், விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே நெரிசல் அதிகமாயிருச்சு, ஏற்கனவே பெரம்பலூரில் பண்ண மாதிரி அவர் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, அந்த ப்ரிகாஷன் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய இழப்பை தடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஆக்சுவலாக அதான் உண்மை. விஜய் விஜய் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே நெரிசல் தொடங்கிருச்சு. அந்த ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சின்ன பகுதிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக ஒரு 300-400 பேரோட செருப்பு அதுக்குள்ளே கிடந்துச்சு. போலீஸ் வந்து அந்த இடத்த இது பண்ணி வச்சிருந்தாங்க, ஏன்னா கமிஷன் வந்து அங்கே வந்து பார்க்கணுன்றதுக்காக அதை வந்து தடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு கடை இருக்குது, அந்த கடையோடைய சன்செட் வந்து ஒரு தகரம், அதில் இருந்து ஒரு 20-30 பேர் ஏறி நின்று சரிஞ்சு கூட்டத்துக்குள்ளே விழுந்திருக்காங்க. கூட்டத்துக்குள்ளே விழுந்ததுக்கு பிறகு அங்கே இருந்த யார் ஒருத்தருக்கும் கீழே விழுந்தாலும் தூக்க முடியல, குனிஞ்சு விழுந்தவனை தூக்க முடியல, விழுந்தவனுக்கு எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு நெருக்கடியாக இருந்திருக்கு, இடம் நெருக்கடி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு. இவ்வளவு விஷயங்களுமே வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் கீழே விழுந்தவங்கள கூட அவங்களால பக்கத்துல இருக்கவங்கள கூட பார்க்க முடியல, கீழே ஆள் இருக்கான்றதே அவங்களுக்கு தெரியல, அவங்க மேலே ஏறி நடந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. குழந்தைங்களை கூட்டு போன பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை தவற விட்டுருக்காங்க. காணாம போன குழந்தைகள் நிறைய இடத்துல அன்கான்சியஸா அங்கங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு, அன்கான்சியஸா இறந்து போய் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து அங்கே இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நடந்துருச்சு. ஒரு கான்ஸ்பிரசி தியரி செட் பண்ணுறது இருக்கு இல்லையா, நம்ம மக்களுக்கு எப்பவுமே வந்து கான்ஸ்பிரசி தியரி வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு விஷயத்தை வெளிப்படையாக காட்டுறதை விட, வெளிப்படையாக ஒன்று இருக்கிறத விட மறைவாக ஒன்று இருக்கிறது, அங்கே பின்னாடி என்னமோ இருக்குது அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி வந்து மனுஷனுக்கு வந்து எப்போவுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கான்ஸ்பிரசி. அந்த ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒன்று இருக்கு இல்லையா, எனக்கு உண்மையிலே வேற ஒன்று சொல்ல தோணுது. அடுத்து விஜய் கூட்டம் எங்கேயாவது வந்து அங்கே போய் நில்லுங்க தயவு செஞ்சு. நீங்கள் ஸ்டாண்ட் வித் விஜய்னா அங்கே போய் நின்றுங்க. நீங்கள் இங்கே நின்று ஸ்டாண்ட் வித் விஜய் போட்டுக்கிட்டு இருக்குது, அங்கே போய் நில்லுங்க, அது ரொம்ப நல்லது. ஒரு கட்சியை எந்த விதமான ஒழுங்குக்குள்ளேயும் கொண்டு வராமல் நான் சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேன், சனிக்கிழமை தான் வேலை இல்லாமல் பிஸியாக இருக்குன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய எலைட் மனநிலை. உங்களுக்கு எனக்கு சனிக்கிழமை லீவா கிடையாது? உங்கள் யாருக்கா சனிக்கிழமை லீவு இருக்கா? எல்லா சனிக்கிழமையும் லீவ் எடுக்கிறீங்களா? டீ கடை வச்சிருக்க யாராவது சனிக்கிழமை கடையை போட்டு போகிறாங்களா? சனிக்கிழமை உனக்கு லீவாக இருக்குன்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய எலைட் மனநிலை. ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்குறவங்க இருக்கிறான்ல, அன்னைக்கு நீங்கள் போனீங்கனாலும் அங்கே அவன் பொழப்பு ஒரு நாள் போக தானே செய்யும். நான் சனிக்கிழமை உன்னை தொந்தரவு பண்ணாமல் வர்றேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய எலைட் பண்ணல. அதுவும் வந்து நான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு தான் போவேன்றது எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு பாலிடிக்ஸ். நீங்கள் தொகுதியாக போனீங்கன்னா அந்த பிரச்சனை வருமா? எடப்பாடிலாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. தொகுதியாக போனீங்கன்னா அந்த பிரச்சனை வருமா? வராது. ஏன்னா கூட்டம் ஸ்பிளிட் ஆகும். அந்த தொகுதிக்காரன் மட்டும் வருவான், ஏன்னா இவர் நம்ம தொகுதிக்கு வருவாருன்னு தெரியும், அங்கேருந்து இங்கே வரமாட்டான். நீங்கள் இப்போ கரூருக்கு வர்றீங்க அப்படின்னா கரூர்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லை பகுதி பக்கத்துல இருக்க திண்டுக்கல்ல இருந்து ஆள் வந்திருக்கு, திருப்பூர்ல இருந்து ஆள் வந்திருக்கு, ஈரோட்டில் இருந்து ஆள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஈரோட்டுக்கோ திண்டுக்கலுக்கோ போகும்போது அவன் போக முடியாத தூரமாக இருக்கலாம், அதை விட அவனுக்கு இங்கே பக்கமாக இருக்கலாம், பார்டர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி வரும், அவன் இங்கே வந்திருக்கான். அப்போது நீங்கள் வந்து தொகுதியாக போக மாட்டீங்க. நீங்கள் தொகுதியாக போனால் நீங்கள் டெய்லி வேலை பார்த்தாகணும். உங்களால் டெய்லி வேலை பார்க்க முடியாது. அதுக்கு ரீசனும் சொல்கிறாங்க. என்னது? அதான் அந்த வீக்கெண்டில் போனால் நீங்களாம் வந்து உங்களுக்கு வீக்கெண்டில் போனால் ஸ்கூல் லீவாக இருக்கும், குழந்தைங்களை அதிகமாக கூட்டு வருவாங்கண்ணா. என்ன லாஜிக் இது? அரசியல் கட்சி தான் நடத்திட்டு இருக்கீங்க, அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, தொகுதியாக போகணும்ல. தொகுதியாக அவங்களால போக முடியாது, உங்களுக்கு அவ்வளோ வேலை பார்க்க வராது. நீங்கள் மாவட்டமாக போவீங்க, ஒரு சின்ன இடத்துல வந்து மக்களை பூரா பிடிச்சி வச்சு உங்களுக்கு வந்து கூட்டம் கூடணுன்றதுக்காக, நாமக்கல் கரூர் 2 எஃப்ஐஆர்லையுமே அது இருக்குது, கூட்டம் கூடணுன்றதுக்காக பிளான் பண்ணி வந்து இவங்க தாமதம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, இது விஜயை தாண்டி இந்த ஒரு கீழே இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் நான் அப்புறமா வர்றேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் தான், கட்சி தலைவர் நீங்கள் தானே. அங்கே வர்றவங்கலாம் பார்க்க ஆதவஜனாவை பார்க்க வந்தானா, புஷி ஆனந்த் பார்க்க வந்தானா, விஜய் பார்க்க வந்தானா? விஜய் பார்க்க தானே வந்தாங்க. தாவேகா விஜய் கட்சி தானே, விஜய் கட்சி தானே அதுக்கு பேர். விஜய் வர்றாருன்னு நாங்கள் வந்தாங்க. ஆதவர்ஜுனா வந்தால் மீடியா வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குமா? நீங்கள் போடுவீங்களா? இங்கேருந்து கிளம்பிட்டாரு, சார்ட்டர் ஃப்ளைட் இங்கே போயிட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, போடுவீங்களா? போட மாட்டோம்ல. விஜய் பார்க்க தான் நாங்கள் போகிறாங்க. உங்களுக்கு எங்கே போச்சு? நீங்கள் இல்லை இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் தானே வர்றீங்க.
என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? 41 பேரை சாக கொடுக்குற மாற்றமா? இப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னா தலைப்பாடா அடிச்சுக்கிட்டது விஜயோடைய இந்த பிரச்சார வழிமுறையே தப்பு. மாவட்டமாக நீங்கள் போகிறது பெரிய கேஎஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு அடிச்சுக்கிட்டது எதுக்கு? விஜயை பார்த்து பயந்து விட்டார்கள். நாங்கள் எதுக்கு சார் விஜயை பார்த்து பயப்படுறோம்? நீங்கள் அரசியல்வாதி என்னமோ பேசிட்டு போங்க, மீடியா எதுக்கு விஜயை பார்த்து பயப்படணும்? ஒரு விஷயத்தை நாங்கள் விஜயை பார்த்து பயப்படணும். இந்த வாரம் போச்சு, ஒரு லீவ் எடுக்கல, வீக்கெண்டில் யாருமே லீவ் எடுக்கல, மொத்த பேரும் கரூரில் தான் கிடந்தாங்க. அதுக்கு வேணால் நாங்கள் உங்களை பார்த்து பயப்படுறோம். வாரம் இந்த மாதிரி எதையாவது கூட்டிகிட்டு வந்துடுவீங்களோன்னு வேணால் உங்களை பார்த்து எங்களுக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. அவர் என்ன சொன்னார்? நான் வரமாட்டேன், லியோவை பார்க்கணுமா? நாங்கள் லியோவை பார்க்கவே வேணாம் சாமி, நீங்கள் உள்ளே இருங்க, பிளான் பண்ணிட்டு வர்றதா இருந்தால் வாங்க, இல்லை நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே இருங்க. இன்னொரு 40 பேர்லாம் சாக கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்காது, கட்சியை வந்து எப்படி நடத்தணுன்றது தெரியாது. இல்லை, அனுபவம் இல்லாத அரசியல் தலைவர்கள் கூட யாரும் இல்லை, அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறது ஒரு ஆள் இல்லை. அவரு தப்பு தான். இல்லை, இந்த மாதிரியான ஒரு குளறுபடியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வெளியே வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? மற்ற கட்சிகளும் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பழமையான கட்சிகளை பார்த்து அதுலேருந்து நீங்கள் கற்றுக்குவாங்கன்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணியிருக்கணும். அதையும் செய்ய தவறிருக்கீங்கன்னு நிறைய பேருடைய விமர்சனமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு காரண காரியங்கள் என்னவா வேணாலும் இருக்கட்டும் பிரபு. 41 பேர் இறந்துருக்காங்க. சில பேர் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க. கிட்டத்தட்ட 35 குடும்பத்தில் இழவு விழுந்திருக்கு. இன்னைக்கு ஒரு குடும்பமே 35 குடும்பத்தில் இழவு விழுந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய ட்ராமா. இந்த ட்ராமாவில் இருந்து அந்த குடும்பங்கள் வெளில வர எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு டெத்தோட ட்ராமா எவ்வளோ பெருசாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு டெத்து நடந்ததுக்கு பிறகு அந்த சர்க்கிளினுடைய ட்ராமா எவ்வளோ பெருசாக இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து வீட்டில் தனியாக இருக்க பயந்து என் ஃப்ரெண்டு 1 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் டிக்கெட்டில் உட்காந்து வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு ட்ராமா எவ்வளோ பெருசாக இருக்கும், அதுலேருந்து வெளில வரது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். 35 குடும்பத்துக்கு நீங்கள் ட்ராமாவை கொடுத்து வச்சுருக்கீங்க. எவ்வளோ காசு வேணால் கொடுத்துட்டு போங்க. நேற்று கரூரில் வந்து ஒரு வீட்டுக்கு போனோம். ஒருத்தருக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க இருந்திருக்கு. ஒரு குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு. அவர் ஒய்ஃபும் இன்னும் மூத்த குழந்தைய வந்து நேற்று இறந்து போயிட்டாங்க, முந்தா நேற்று. அந்த மனுஷன் மொத்த குடும்பத்தை இழந்து நின்றுட்டு இருக்காப்புல. யார் பதில் சொல்லுவா? அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி யார் எடுக்க போறா? இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி யார் எடுக்கணும்? பிரைமரியா வந்து விஜய் தான் எடுக்கணும். அக்கௌண்டபிலிட்டி யார் எடுக்கிறது? இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை, அட்லீஸ்ட் அந்த திருச்சி ஏர்போர்ட்லயாச்சும் பிரஸ் சந்திச்சு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே. நீங்க என்ன மனநிலையில? நான் இன்னும் சொல்றேன், விஜய் ஓன் அப்பாலஜி ஃபார் திஸ். அவர் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். 41 உயிர் போனதுக்கு காரணம் விஜயினுடைய கிரிமினல் நெக்லிஜென்ஸ். இந்த இடத்துல விஜயோடைய கிரிமினல் நெக்லிஜென்ஸ், அவர் தான் முதன்மை பொறுப்புன்னு சொல்றேன். ஏன் கிரிமினல் நெக்லிஜென்ஸ்? இல்ல ஒரு சொல்லுங்க, கிரிமினல் நெக்லிஜென்ஸ் ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். நான் என் வேலையை பண்ணாம இருக்கிறது நெக்லிஜென்ஸ். எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, இந்த வேலையை நான் பண்ணாம இருக்கிறது நெக்லிஜென்ஸ். நான் அந்த வேலையை பண்ணாததால ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா அது கிரிமினல் நெக்லிஜென்ஸ். விஜய் அவர் வந்து அந்த வேலையை அவர் யாரும் பார்க்க சொல்ல, அவர் தான் அந்த வேலையை எடுத்துக்கிட்டார். நான் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்த போறேன், மாவட்டமாக போய் மக்களை பார்க்க போறேன் அப்படின்ற காலை எடுத்தது அவர் தான். அதை அவர் ப்ராப்பரா பண்ணாததுனால 41 உயிர் போயிருக்கு. இது கிரிமினல் நெக்லிஜென்ஸ். போலீஸ் சைடு நெக்லிஜென்ஸ் என்னாச்சுன்னா, 3 மணிக்கு பெர்மிஷன் வாங்கினாங்கல்ல, 12 மணிக்கு ட்விட்டரில் போடுறாங்கல்ல, ஆர்கனைசரை கூப்பிட்டு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆர்கனைசருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணுமா இல்லையா? ஏன் பொய் சொல்கிறேன்னு? நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க. தாவேக்கா மக்களை ஏமாத்திருக்கு. இல்லை, விஜய் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி மயங்கிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அப்பயே மருத்துவமனை கொண்டு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ அந்த ஃபீல்டில் இருந்த காவல்துறைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் விஜயை தடுத்துருக்கலாமே. நீங்கள் வந்து விஜய் இப்போ ஏடிஜிபி சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் வந்து நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் அதை மீறி அவங்க வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே சேர்த்து தான் சொல்கிறேன். அது போலீஸோட நெக்லிஜென்ஸ் தான். அதை தடுத்துருக்கணும். விஜய் கரூருக்குள்ள விட்டுருக்கக்கூடாது. என்ன இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பேசியிருப்பாங்க. விஜய் பார்த்து பயந்துட்டாங்க, விஜய் பார்த்து செந்தில் பாலாஜி பயந்துட்டாரு, செந்தில் பாலாஜியோட வேலை இது அப்படின்னு விஜய் பார்த்து செந்தில் பாலாஜி பயந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது 41 உயிர் போனதை தடுத்துருக்கலாம். நீங்கள் விஜயை தடுத்துருக்கணும். விஜயை காவல்துறை வந்து தடுத்துருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் வராதிங்க, வந்தால் பிரச்சனையாகன்றது விஜய் தடுத்துருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற எதையுமே அவங்க கேட்கல. அவங்க கோர்ட்டுக்கு போட்டோம், எங்களை பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்கன்னு விஜய் போய் கோர்ட்டில் நிற்கட்டும். போன வாரம் அவங்க கோர்ட்டுக்கு போனப்போ ஜட்ஜு சொன்னதே அதான். இன்டரிம் ஆர்டரில் ஜட்ஜி தெளிவாக சொல்லியிருக்காரு. தாவேக்கா வழக்கறிஞரை பார்த்து சொன்னது, நீங்கள் தான் கட்சிக்கு தலைவர், உங்கள் தொண்டர்களை நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும். உங்களுடைய பிரச்சாரம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நடந்தது திருச்சிலையும் அரியலூர்லையும். நாங்கள் பார்த்த எந்த விஷயங்களும் நல்லா இல்லை. நீங்கள் வந்து கண்டிஷன்ஸை வந்து இது பண்ண மாட்டீங்க, ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே நிற்கிறாரு, மரத்து மேலே கட்டிட்டு இருக்க பில்டிங் மேலே நிற்கிறாரு. அவங்க ஏதாச்சும் யார் ரெஸ்பான்சிபிள்னு தான் கேட்டேன். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் வந்து அத்தனை மரம் முறிஞ்சு விழுந்திருக்கு. வனத்துறை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளோ வெயிட் தாங்கி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு 100 மீட்டர் கேப்பில் ஒரு 4-5 மரங்கள் முறிஞ்சு கீழே விழுந்திருக்கு. மரத்தில் ஏறினவங்க மரம் முறிஞ்சு இங்கே நின்ன க்ரௌடு மேலே விழுந்திருக்காங்க. அதாவது பெரிய கிளையாக தான் இருக்குது, சின்ன கிளையெல்லாம் பெரிய கிளையாக நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளைகள் தான் வந்து உடஞ்சி விழுந்திருக்கு. இதை தாண்டி அங்கே நான் பார்த்த விஷயம் வந்து, நிறைய பேர் அவங்களுடைய உடைகள் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லுங்கி, வேட்டி, துப்பட்டா, ட்ரெஸ்ஸு கிடந்ததுங்க. உயிரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நான் உயிரை காப்பாற்றி ஆகணுன்ற அர்ஜில் பதறி ஓடுனதை வந்து அங்கே பார்க்க முடியுது. அந்த ஒரு 500 மீட்டர், ஒரு 300 மீட்டர் அந்த இதில் பார்த்தோம், அந்த சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000-3000 பேரோட செருப்பு கிடக்கும். செருப்பு, ட்ரெஸ்ஸு எது போனாலும் பரவாயில்லன்னு உயிரை காப்பாற்ற அத்தனை பேர் ஓடி இருக்கான்.
அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீழே வந்து கழிவுநீர் கால்வாய் சாக்கடை போகுது, அதுக்குள்ளே இருந்து 4-5 பாடி எடுத்திருக்காங்க. இப்போது அந்த தாவேகா சார்ந்த வழக்கறிஞர் ஒரு ப்ரெஸ் மீட் பார்க்க நேரிட்டது. ஒரே இரவில் இப்படி 39 பாடிக்கு வந்து உடற்குழாய்வு பண்ணீங்க, அதுவே ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இதை போயிட்டு வந்து அவரை தயவு செஞ்சு ஜட்ஜிட்ட சொல்ல சொல்லுங்கள். ஒரே இரவில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது நேற்று வேற ஒருத்தர் போட்டிருந்தார், ஒரு சமூக ஆர்வலர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார், பார்த்தேன். இது வந்து தெலுங்கானா முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கரூர் வந்திருந்தாங்க. ஜிஹெச்சுக்கு வந்துட்டு நான் சாப்பிட போன ஹோட்டலில் தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க சோஷியல் மீடியாலையுமே போஸ்ட்டாக போட்டிருக்காங்க, போஸ்ட்மார்டம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டலில் காக்க வைக்கிறது வந்து மென்டலி அவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணும். ஏன் ஒரே நைட்டில் பண்ணீங்க? இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கு வந்து தாவேக்காவே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கு. உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக விஜய்க்கு ஆதரவாக இருக்குன்ற பேரில் இதை நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு கேமை கெயின் பண்ணுன்றதுக்காக இந்த கான்ஸ்பிரசி தியரிலாம் கட்டி விடுறது இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். கரூரில் வந்து விஜயை திட்டின நிறைய பேர் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒருத்தர் சொன்ன வார்த்தையை இங்கே சொல்ல முடியாது, நம்ம கேமராவில் சொல்லவே முடியாத ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு விஜய் பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். அவர் எவ்வளோ கான்ஸ்பிரசி தியரி வேணாலும் கட்டுங்க, பிணங்களை வச்சுட்டு வந்து அரசியல் பண்ணாதீங்க. கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தப்போ சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் தகனம் பண்ண மாட்டோம், ஃபியூனரல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ, வாங்கி முதல்ல வந்து புதைங்க, ஒரு அமைதியான இறுதி சடங்கு வந்து நடக்கட்டும், இதுக்கு மேலே அந்த சடலத்தை வச்சு நீங்கள் இது பண்ணாதீங்க. தாவேக்கா தான் பண்ணிட்டு. தாவேக்கா இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பகிரங்கமாக இதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நீங்கள் இதை முதல்ல பண்ணல, நீங்கள் திருச்சியில் தான் பண்ணீங்க, அரியலூரில் தான் பண்ணீங்க, நாகப்பட்டினத்தில் இதை தான் பண்ணீங்க. திருச்சியில் அங்கே விஜய் பேசுனது பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தது, அதோட டாய்லெட் ஹாஸ்பிட்டல் சீட்டில் ஏறி உடஞ்சி எல்லாம் உள்ளே விழுந்தாங்க. ஒவ்வொரு முறையும் பொது சொத்துக்களுக்கு சேதம் வச்சா காசு கொடுத்துறோன்றாங்களே, அது வந்து காசு கொடுத்துறோம் அப்படின்னு 40 பேர் செத்ததுக்கு 40 பேருக்கு என்ன பண்ண போறீங்க? 40 பேர் திருப்பி கொடுக்க முடியுமா? நேற்று நான் பார்த்தேன், ஒருத்தர் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன், அந்த ஆள் குடும்பத்தை இழந்துட்டு உட்காந்துருக்காப்புல, அவருக்கு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் ஏற்கனவே 2 குழந்தைங்கள, ஒரு குழந்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு, ஒய்ஃபும் குழந்தைங்க முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா? என்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. என்னால் அந்த வீட்டில் உட்கார முடியல, அவர் உட்காந்து என்னால் அதை பார்க்க முடியல. விஜயால முடியுமா? அது கொட்டி கொடுங்க சார் காசை, எவ்வளோ காசுனாலும் நீங்கள் கொட்டி விடுங்க, நீங்கள் கொடுப்பீங்க. பீக்கில் இருந்தீங்க, நிறைய சம்பளம் வாங்கினீங்க, நீங்கள் கொடுப்பீங்க. பொண்டாட்டியும் பிள்ளை இழந்துக்கிட்டு இருக்க அந்த ஆளோட கண்ணீருக்கு யார் பொறுப்பு? என்னத்தை கொடுப்பீங்க இதுக்கு போயிட்டு? பொது சொத்துனா பொது சொத்துக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு உடஞ்சி ஒருத்தன் உள்ளே விழுந்து குப்பரை விழுந்து மண்டை போயிருந்ததுன்னா, அன்னைக்கு ஒருத்தர் இறந்துருந்தான்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அதை தானே சொன்னாங்க. தொண்டர்களை வந்து தவறாக வழிநடத்தாதீங்கன்னு சொன்னது அதுக்கு தானே. இந்த மாதிரி பண்ணீங்கப்பா, மேலே ஏறாதீங்கன்னு சொல்லி தான் நாகப்பட்டினத்தில் போயிட்டு இன்னொரு சர்ச்சோட இதை காம்பவுண்ட் சுவர் உடச்சிருக்க மாட்டானுங்கல்ல. அதான் இங்கே வந்து இப்படி நிற்கிது. உங்களுக்கு கூட்டம் காட்டணும், உங்களுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெரேஷனை வந்து நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கு 41 உயிர் பறி போயிருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த விஜயோடைய மௌனம், ட்விட்டரில் ட்வீட் போடுறாரு, நிவாரணம் அறிவிக்கிறாரு, இதெல்லாம் தாண்டி நம்ம வழக்கமாக வந்து விஜய் கேட்கும்போது இவர் எப்போ ப்ரெஸ்ஸை சந்திக்க போகிறாரு சார், ப்ரெஸ் மீட் எப்போ, இப்போ இந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட செய்தியாளர் கேட்டாங்க, சார் ப்ரெஸ் மீட் கொடுக்கவே மாட்டேங்க, எப்போ சார் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு உச்சகட்ட ஒரு துயரம் நடந்திருக்கு, இந்த இடத்துலயாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் வாயை திறக்க. உச்சகட்ட துயரம் உங்களால் நடந்திருக்கு. இந்த டைம்லயாச்சும் நீங்க ஒரு இதை சேர்த்து சொல்லுங்க பிரபு. ஒரு உச்சகட்ட துயரம் விஜயால நடந்திருக்கு. நீங்க ப்ரெஸ்ஸை பாருங்க, எங்களை வந்து பாருங்கன்றதெல்லாம் எதுவும் இல்லை, மக்களை பாருங்க. நீங்க உங்களை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து மக்கள்கிட்ட பேசுங்கன்றது தான். அதுக்கான முயற்சிகள்லாம் ஏதாச்சும் எடுத்துட்டு இருக்காரா? இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரில. இதுக்கான தார்மீக பொறுப்பேற்றுக்க வேண்டிய விஜய் இப்போ வரைக்கும் அதில் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸாக வந்து இருக்கிறார். நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து அபத்தம். நேர்மையாக விசாரணை எதிர்கொள்ளுங்க. உங்களால் தான் இது நடந்திருக்கு, எங்களால் கடந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் 30 மணி நேரம் கழித்து ட்வீட் போடுறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நேர்மையாக விசாரணை எதிர்கொள்ளுங்க. உங்கள் சைடு என்ன தப்பு இருக்குன்றதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களுடைய தவறுனால, உங்களுடைய கிரிமினல் நெக்லிஜென்ஸ்னால, நான் நேற்று அங்கே ஃபீல்டில் ஒரு வார்த்தை சொன்னேன், இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தாவேக்காவினுடைய அனுபவமின்மையால் அதை கற்றுக்கிறதுக்கு எந்த மனசுமே இல்லாத உங்களுடைய எண்ணத்தினால 41 உயிர் போயிருக்கு. ஒரு பேரிடர் நடந்திருக்கு. ஒரு நகரம், கரூர் ரொம்ப பெரிய நகரம்லாம் இல்லை, ஒரு நகரம் வந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்க ஓடின மக்களினுடைய ஓலத்தினால, மக்களுடைய உயிரை காப்பாற்ற ஓடின ஆம்புலன்ஸினுடைய அந்த சத்தத்தினால அன்னைக்கு நைட்டு எவ்வளோ பெரிய கேயாஸை வந்து அந்த நகரம் உணர்ந்திருக்குன்றதை என்னால் நேற்று காலையில் அங்கே போய் இறங்கினப்போ உணர முடிஞ்சது. ஒரு பேரிடர் நடந்ததுக்கு பிறகான ஊர்களை வந்து நான் பார்த்துருக்கேன். சென்னை வெள்ளம் மாதிரியான விஷயங்களில் வந்து களத்தில் இருந்திருக்கு. அதை விட அதெல்லாம் வந்து சென்னையில் வெள்ளம் வரப்போதுன்னு நமக்கு தெரியும், மழை அதிகமாக போயின்னு சொல்லியிருப்பாங்க யாராவது. இது எதிர்பார்க்காம சிலருடைய சுயலாபத்துக்காக நடந்த ஒரு விஷயம். அந்த ஊர் இன்னும் எவ்வளோ நாள் இருந்து மீண்டு வரப்போகுதுன்னு தெரில. அதை பார்த்தவனுக்கு ஒரு ட்ராமா இருக்கும்ல.
நான் உயிர் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறவனுக்கு ஒரு ட்ராமா இருக்கும்ல, அந்த ட்ராமாவிலேருந்து அவன் எப்போ வெளில வர போகிறான்னு தெரில. கரூர் வந்து இந்த துயரத்துலேருந்து ரொம்ப சீக்கிரம் மீண்டெழணும். முதலமைச்சர் இன்னைக்கு வெளியிட்ட வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரியான கூட்டங்கள் கூடுற நேரத்தில் அது என்னவா பண்ணணும் அப்படின்றதுக்கான நெறிமுறைகளை வந்து சீக்கிரம் வகுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஹை டைம் டு டூ தட். இதுதான் சரியான நேரம், இதுக்கப்புறம் ஒரு நேரம் நமக்கு வராது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு மோசமான ஒரு பழக்கம் வந்து நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து காண்டாமிருக தோல் தான் மனுஷங்களுக்கு இருக்கிறது. ஸ்கூல்ஸில் வந்து கூரை வேணாம் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கிறதுக்கு 94 குழந்தைங்க இறக்கணும். 94 குழந்தைங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த அறிவு வரும். ஸ்கூல்ஸில் கூரைங்க இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு 94 குழந்தைங்க தீயில கறி இறந்தால் தான் நமக்கு அந்த அறிவு வந்துச்சு. அரசியல் கட்சி கூட்டங்களுக்கான வழிமுறைகளை வகுக்கணுன்ற அந்த அறிவு 41 பேருடைய சாவுக்கு அப்புறமாவது நமக்கு வரணும். வரலன்னா இன்னும் கஷ்டம். தாவேக்கா பண்ண வேண்டியது, விஜய் முதல்ல ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி உங்கள் தொண்டர்கள்கிட்டையும், உங்களை பார்க்க ஊராக வந்தான்ல அவன்கிட்டையும், அவங்கெல்லாம் பார்க்க போகாதன்னு சொல்லி வீட்டில் சமாளிச்சுட்டு வந்திருப்பான்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்ற உறுதியை மக்களுக்கு கொடுங்க. காவல்துறை வந்து உங்களுக்கு நிபந்தனை போடுறது அப்படின்றது வந்து ஓம் பாதுகாப்புக்காக, நம்ம பாதுகாப்புக்காகன்றதும் தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்மளை ஒடுக்குறாங்க, இன்னும் 4 மரத்துக்கு மேலே உச்சியில் ஏறுன்றதை வந்து சொல்லாதீங்க. அதுக்கப்புறமா இந்த இதில் வந்து என்ன நடந்துச்சு, விசாரணை வந்து நேர்மையாக போய் எதிர்கொள்ளுங்க. விசாரணை நடக்கட்டும். அரசு தரப்புல தப்பு இருந்தால் அதை அம்பலப்படுத்துங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை அரசு தப்பு பண்ணுச்சுன்னா நான் சொல்கிறேன், காவல்துறையில் நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு, காவல்துறை விஜயை நிப்பாட்டி இருக்கணும். இல்லை ஃபுல் தப்போம் நீங்கள் சொல்கிறீங்களா கான்ஸ்பிரசி தியரி, அது ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்துங்க மக்கள்கிட்ட. இல்லைனா போய் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதை விட்டுட்டு வெளியே வராமல் லாயரை வச்சு பேசுறது, பிஆர்ஓ வச்சு பேசுறது, பிஆர் பண்ணுறது, ஸ்டாண்ட் வித் ஹேஷ்டேக் போடுறது 10 பைசா கூட கிடையாது. முதல்ல மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை தொடரலாம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நேரத்திற்கும் நன்றி. நன்றி ப்ரோ. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.